من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد. يا أيها الذين آمنوا لا تحلوا شعائر الله ولا الشهر الحرام ولا الهدي ولا القلائد ولا آمين البيت الحرام يبتغون فضلا من ربهم ورضوانا وإذا حللتم فاصطادوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகத்தை படைத்து அதை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளில் வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் எதிர்வரக்கூடிய பெருநாளை முன்னிட்டு சில முக்கியமான சில தகவல்களை உங்கள் முன்னால் பதிவு செய்து கொள்ளலாம் நான் ஆசைப்படுகிறேன். ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள் தினம் நமக்கெல்லாம் ஞாபகம் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் எல்லாம் நடைபெற்றிருப்பதை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த பெருநாள் உருவாக்கப்பட்டதுக்கு உண்டான காரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய தியாக வரலாறு அன்றைய நாட்களிலே ஞாபகமூட்டப்பட வேண்டும். அதன் பிரகாரம் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த பெருநாள் தினத்தை இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெருநாள் நாட்களிலே இந்த துல்ஹஜ் பிறை 1 பெருநாள் நாட்கள் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அந்த பெருநாள் தினங்களிலே நம்முடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற சில தகவல்களை முன்னால் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் பிறை 10ஆம் அன்று நாம் பெருநாளை கொண்டாடுவோம். அதற்கு முன்னால் ஒரு நாள் இருக்கிறது, 9வது நாள், அதுதான் அரஃபா என்று சொல்லக்கூடிய நாள். இந்த அரஃபாவுடைய நாளிலே ஒரு வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன வணக்கம் என்று சொன்னால் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வணக்கம். நம்முடைய பார்வையில பெருநாள் சொன்னால் எப்படி சொல்றாங்க, பெருநாள் தானே, இதெல்லாம் என்ன தெரிவிக்க போடுது என்று ஒரு அசால்ட்டாக சொல்லக்கூடிய நாம் பார்க்கிறோம். அதே போல அரஃபா நோன்பை பற்றி பல பேர் அது பற்றி உண்டான ஒரு அக்கறையை மேற்கொண்டு வருவது இல்லை. ஆனால் இதில் பல சிறப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாம் முஸ்லிம்லே 1976வது செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பாகிறது. அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு, ஏற்கனவே செய்த முன்னால் செய்த சிறுபாவங்களும் வரக்கூடிய அடுத்த வருடத்தினுடைய சிறுபாவங்களும் இந்த அரஃபா நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே போன வருஷம் செஞ்ச தீமை இருக்குது அல்லவா, சிறு தீமைகள், அவை என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும்.
அதற்கு பின்னால் வரக்கூடிய வருடங்கள் உயிரோடு இருந்தேன்னு சொன்னா வரக்கூடிய வருடங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய சிறுபாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த நோன்புல வந்து எவ்வளவு பெரிய முக்கியம் என்று யோசிச்சு பாருங்க. பெரியதவரை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனமா இருப்போம். சிறுக்கு வைக்கிறதுல இருந்தும் விபச்சாரம் செய்வதில் இருந்தும் சில பேர் வட்டி வாங்குவதில் இருந்தும் என்ன செய்வோம், பெரிய அளவு கவனமா இருப்போம். ஆனா சிறுபாவங்கள் இருக்கிறதே இதுல பொடுபோக்குத்தனமா இருப்போம். சிறுபாவங்கள் செய்யல வந்து உதாரணம் பொய் சொல்றது, கோல் மூட்டுறது, புறம் பேசுறது, தீய வார்த்தைகளை பேசுறது, இது போன்ற சிறு சிறு பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அதிகமா இருக்கிறது. உதாரணம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில் எழுந்ததிலிருந்து இப்ப இருக்கின்ற வரைக்கும் நீங்க என்னென்ன தீமைகள் செய்திருக்கிறீர்கள் என்ற பட்டியலிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலும் பெரிய தவறுகள் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா மார்க்கத்தை நம்ம பெரும்பாலும் விளங்கி வச்சிருக்கிறோம் இங்க வந்திருக்கிறவங்க. ஆனா சிறுபாவங்கள்ல வந்து நம்ம அதிகமாக தவறு வச்சிடுறோம், கவனீனமாக அதிகமாக தவறு வச்சிடுறோம். இந்த பட்டியல் நீங்கள் போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நன்மைகளை விட சிறுபாவங்களுடைய பட்டியல்கள் தான் நீண்டு கொண்டே போகும். நன்மைகள் இருக்கிறதை விட இருக்கின்ற நிலைமைகளை விட சிறுபாவங்களுடைய பட்டியல்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுவர்கள் கழிக்கப்பட்டால் தான் மறுமை நாளில் சொர்க்கத்தினுண்டான நல்ல விளைநிலங்களை பெற்றுக் கொள்ளலாம். சிறு துளி பெருவெள்ளம் சொல்வார்கள். சின்ன பாவங்கள் சேர 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 கழிக்கப்படாமல் விட்டோம்னு சொன்னா சிறுபாவங்கள் சேர சேர அதுவே நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு போய் சேர்ந்துடும். அப்ப சிறுபாவங்கள் கழிக்கப்பட வேண்டும். சிறுபாவங்கள் கழிக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக அழகான வழிகாட்டு தந்திருப்பேன் நாம் பார்க்கிறோம். எப்படி நம்ம தீமை செய்யறோமோ அந்த தீமை அழிக்கும் வண்ணமாக இஸ்லாம் நமக்கு வணக்க வழிபாடுகளை கற்றுத் தருகிறது. அப்போ வரக்கூடிய வருடத்துல ஒரே ஒரு நாள் தான் அரஃபா வரப்போகிறது. வருடத்துல ஒரே ஒரு நாள் தான் அரஃபா தினம் நமக்கு வரப்போகிறது. அந்த ஒரு நாள் கூட நம்ம சரியான முறையில் அக்கறை கொண்டு மர்மை விலை நல்ல விளைநிலத்துக்காக வேண்டிய முயற்சி செல்ல வேண்டும் என்றால் நம்மளை விட துர்ப்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் அரஃபா தினத்தை எதிர்வரக்கூடிய அந்த அரஃபா தின நோன்பை நம்ம என்ன செய்ய வேண்டும், நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த துல்ஹஜ் பிற 10 இருக்கு இல்லையா, இந்த நாட்களை செய்கின்ற அமல்கள், இந்த துல்ஹஜ் பிற 10க்குள்ள செய்கின்ற அமல்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒன்னு அரஃபா நோன்பு, இதுல பெரிய நன்மை இருக்குது. அதே போல துல்ஹஜ் பிறையில 10ல இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது அமலு ஃபி அய்யாமி அஃபவு மின்ஹா ஃபி ஹாதிஹி, இந்த ஹஜ் 10 அந்த அவங்க இருக்கிற வந்து பெருநாளும் அடுத்து சொல்லக்கூடிய 3 நாட்களும் இருக்கிறாங்க. அந்த நாளை சொல்றாங்க இந்த நாள்ல விட அந்த ஹஜ் துல்ஹஜ் பிறை 10 நாட்கள செய்யக்கூடிய அமல்கள் மிகச் சிறந்தது. அப்ப இன்றைய நாட்கள் சாரமா பிறை ஆரம்பிச்சதுல இருந்து பெருநாள் வரைக்கும் மேற்கொள்கின்ற அத்தனை நற்காரியங்கள் வந்து மிகச் சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஜிஹாதை விடமான்னு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா ஜிஹாதை விடமா சிறந்துன்னு கேட்கிறாங்க. ஆமாம், ஜிஹாதை விட சிறந்து எப்படிப்பட்ட ஜிஹாதுன்னு சொன்னா, அதாவது ஒருவர் ஜிஹாதுக்கு போறாரு, அதுல உயிரை நீக்கிறாரு, அது மட்டும் இல்லாம அவருடைய உடமையும் இல்லாமல் போயிடுது. அப்படிப்பட்ட ஜிஹாது தவிர மற்ற ஜிஹாதுக்கை விட என்ன செஞ்சிருது, இந்த நாட்களை செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய நன்மைகள் வந்து மிகவும் மேலானது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்களை வந்து அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும். நம்ம நன்மையை கொள்ளையடிப்பதற்கு மாதம் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், ரமலான் மாதம். ரமலான் மாதம் தான் அதிகமான நன்மையை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வருகிறோம். ஆனால் அதே போலதான் இந்த நாட்களில் மிக சிறந்த நன்மைகள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த நன்மைகளை அடைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அப்ப இந்த துல்ஹஜ் என்கின்ற இந்த மாதம் அந்த அளவுக்கு நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதம், நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே நம்மளால் இயன்றளவு என்னென்ன முறைகள்லாம் நம்மளால் நன்மைகளை கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த வழிகள் நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம அதிகமாக நன்மையை கொள்ளையடிக்கின்ற ஒரு அம்சங்களை பார்க்கின்ற பொழுது தர்மம் செய்கின்ற அம்சம் நம்ம அதிகமான பழக்க வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாட்கள் நம்ம செய்கின்ற பொழுது அதிகமான நன்மைகள் நம்ம செஞ்சுக்கலாம், கொள்ளையடிச்சுக்கலாம். ஆனால் தர்மம் என்று சொல்கின்ற பொழுது பல பேர் கலாச்சாரம், எப்ப பார்த்தாலும் ஒரு பயண தர்மம் பத்தி சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க, தர்மத்தை பத்தி இவங்க எடுக்க சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஜும்மா முடிஞ்சாலும் தலைவர் என்ன செஞ்சாரு, தர்மம் செய்யுங்க, பள்ளி வசூல் பண்ணுங்க, இதைத்தான் சொல்றாங்க. இதை விட்டா வேற ஒண்ணுமே இவங்களுக்கு பள்ளியில போனா இந்த தொல்லை தான் இருக்குதுன்னு சொல்லி சில பேர் அசால்ட்டா சொல்லி நான் பாக்குறோம். இப்படித்தான் சைத்தான் வருவான். இந்த மாதிரியான பேச்சுகளை தான் சைத்தான் தம்முடைய உள்ளத்துல போடுவான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் ஏழ்மைத்தனத்தை சொல்லி பயமுறுத்துவான். எப்படி பயமுறுத்துவான்? உதாரணம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அம்சம் தான் இன்னைக்கு நடந்திருக்கலாம். எப்படி நடந்திருக்கலாம்? ஜும்மா முடிஞ்சோடனே வசூலுக்காக வேண்டி ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும், வசூல் காசு போடுறதுக்காக வேண்டி ஏதோ பொருளோ
பணமாவோ ஒதுக்குறதுக்காக வேண்டி ஒதுங்கும் இடம் போட்டுப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாக்கெட்ல வந்து 1000 இருக்கும், 500 இருக்கும், 100 ரூபாய் இருக்கும், 50 ரூபாய் இருக்கும், குறைஞ்ச 10 ரூபாய் இருக்கும். எதை கொடுக்க மனசு வரும்? 1000 கொடுக்க மனசு வராது. 1000 கொடுத்து 1000 3 சேவரு மயில் தாயலு குறைஞ்சிருமே, 1000 ரூபாய் குறைஞ்சிருமேப்பா, அது 2 நாள் உடைக்கிற சம்பாத்தியமாச்சே, அதை எப்படி கொடுக்க? இடம் கொடுக்காது. சேத்தா அப்படித்தான் வருவா. நீ கொடுத்தா குறைஞ்சிரும். எப்படி வரும்னா, நீ கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுத்துடாத. 500 ரூபாய், 500 ஒரு நாளைக்கு ஓட்டிடலாம் குடும்பத்தை. 500 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு குடும்பத்தை ஓட்டிடலாம். அது நாளைக்கு வேற என்ன சம்பாத்தியம் தெரிய முடியல, இது சேமிச்சு வச்சாதான். கொடுத்தா அழிஞ்சிடும் என்று சேத்த உள்ளத்துல போடுற 500 ரூபாய் வராது. 100 ஆக கூட மிஞ்சி மிஞ்சி போனா 100 ரூபாய் என்ன இழுவட்டு வரும். 100 ரூபாய் போகுதே என்று சொல்லக்கூடிய தான் வருதே தவிர 100 ரூபாய் போகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யல, நம்முடைய தர்மம் வர்றதில்லை. 50 ரூபாய் 2 டீர காசு. சில பேர் உள்ளத்துல 2 ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த விலைவாசியை பார்க்கின்ற பொழுது 2 டீ காசு 25 ரூபாய், 2 டீர காசு. அந்திக்கு டீ வேணும், காலையில டீ வேணும். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது மனது இடம் கொடுக்காது. அப்போ இந்த மாதிரியான தர்மம் கொடுக்கின்ற தன்மையிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்துவது யாரு? ஷைத்தான். ஷைத்தான் அப்படித்தான் சொல்கிறான். ஏழ்மை தானத்தை சொல்லி பயமுறுத்துவான். கொடுத்துடாத, கொடுத்தா குறைஞ்சிடும் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். இதே நீங்க உங்களுடைய வீட்டு நடவடிக்கை பாருங்க. உதாரணமா சொல்லுவாங்க, டூர் போறதுக்கு என் பையனுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. உங்க வீட்டுல கேட்பாங்க, உங்க பையன் கேட்பான், 1000 ரூபாய் தானே, இதை வச்சுக்க. என்ன ஏதுன்னு எங்க எதுக்கு போறேங்கிறத விசாரிக்க மாட்டேன். டூர் போறான், கல்வி சுற்றுலா. பேர் என்னது? கல்வி சுற்றுலா. கல்வி சுற்றுலா நோக்கமே வேற. அங்க போன என்னென்ன காட்சிகள் காட்டப்படும், என்னென்ன இருக்கிற அதிசயங்கள் இருக்கிற என்பதை அவனுடைய மனதிலே பதிய வைக்கணும். ஆனால் பாடசாலை பதிய வைப்பதற்காக நீ போகல, ஏதோ ஒரு வீண் களியாட்டத்துக்காக வேண்டி தான் போதை நாம் பார்க்கிறோம். சில பேர் அதில் கல்வி கட்டுக்கிறாங்க, அது வேற விஷயம். இப்படிப்பட்ட அம்சங்களுக்கு கேள்வி கணக்குகள் கேட்காமலே அள்ளி கொடுத்துடுறோம். 1000 கொடுக்குறோம், நிக்க மாட்டோம். இன்னொரு 1000 வச்சுக்க. ஏன்னு சொன்னா, நீ அங்க போகும்போது யாராவது வாங்கி திங்கிறத உன்னால வாய் பார்த்துக்கிட்டு சொல்றியா? வாங்கிக்க. அடுத்து வந்துங்கிறது நீ வாய் பார்க்கணும். இவ்வளவு மகன் பாருங்க ஒண்ணு இல்லாம இருக்கிறான்னு சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி, தம்முடைய இமேஜ் பாதிக்கப்படும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? இன்னொரு 1000 கொடுப்பதை நான் பார்க்கிறோம். ஆனால் தர்மம் என்று கேட்கின்றவர்கள் போது, தர்மம் என்று கேட்டு வருகின்ற பொழுது, எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு தர்மத்துடைய இதை கேட்டா ஒண்ணுமே வேற ஒண்ணுமே இல்லை. பள்ளிக்கு போனாலும் இந்த பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, கடையிலும் ஒரு நேரம் இருக்க முடியல, கிழமைக்கு ஒரு நாள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் கிழமைக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த நாள்ல பார்க்கின்ற போது பல பேர் அருள்வெறுப்போட ஒரு முகமெல்லாம் சுழித்த வண்ணமாக தான் இருக்கும். அந்த கிழமை நாள் எப்படி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஏரியாக்களையும் அந்த ஒரு கிழமையில ஒரு நாள் வந்து பிச்சைக்காரர்கள் பிச்சை சேர்க்கின்ற நாளாக ஆக்கிட்டாங்க. அப்ப அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டை போட்டுக்கிட்டு அந்த நாள்ல வருவாங்க, வரிசையா வருவாங்க. இதை பார்த்துட்டு இருக்குன்னா கொடுக்கணும். முகம் சுழிப்பே நம்ம பார்க்கறோம். காலாங்காத்தாலும் வந்து கேட்கிறானே, எப்ப கேட்டா என்ன இருந்தா கொடுக்க வேண்டியதானே, வெள்ளனாங்காட்டிலும் கேட்கிறாங்க தானேன்னு சொல்லி அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆகி வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். வெள்ளனை கொடுத்தா என்ன, அந்தி கொடுத்தா என்ன? வெள்ளனை கொடுத்தா அந்தியாவும் வரைக்கும் இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா?